சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம், வசனத்தை வாசித்துக் கொள்ளலாம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானே. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படலை. அப்படியே ஒரு விசை நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் கேட்கிறீங்களா? என்னோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன். நீங்க வந்திருக்கிற சூழ்நிலைகள் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். பாரத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, எதிர்பார்ப்புகளோடு, சமாதானம் இல்லாதபடி விடுதலைகளுக்காக இந்த நாட்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். இந்த விசேஷித்த கூட்டமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக, உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்படியாக, உங்க கட்டுகளை உடைக்கும்படியாக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆராதனை முன்குறித்து கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோது தடைபடாது என்று நம்ம வேதத்துல படிக்கிறோமே. எல்லா தேவ பிள்ளை கேட்கிறீங்களா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல என்கிட்ட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததுனால என்னோடு கூட நீங்க பேசணும், என் இதயத்தோடு நீர் பேசணும். என் ஆண்டவர் எனக்குரிய வார்த்தை இன்றைக்கு என்னோடு கூட தெளிவுபடுத்தணும். என்னை தேற்றுகிற அடையாளத்தை இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் நான் கண்டுகொள்ள என் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி கேட்கிறீங்களா? ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையா வெட்கமாடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து, உண்மையா வெட்கமாடையே, தாமது முக பிரகாசோ தினமும் என்னுள் வீசிடுதே, தாமது முக பிரகாசோ தினமும் என்னுள் வீசிடுதே. திருப்பால சொல்லுறீங்களா? ஓ இருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே சத்துரு சாலை காவிட்டோடு நீத்தமோ கிரியை செய்திடும், சத்துரு தலை காவிட்டோட ரீதமோ கிரியை செய்திடும், என்னை தேற்றிடு அறையாளோ இயேசுவே என்று காட்டிடுமே. ஓ என்னை தேற்றிடு அறையாளோ இயேசுவே என்று காட்டிடுமே. ஓ திருப்பாத நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எல்லாரும் ஒரு விசை கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை தட்டி
நம்முடைய நாவிலிருந்து துதி பலிகள் புறப்பட்டு வரட்டும். இந்த பகல் வேளை கர்த்தர் ஒரு விசை கூட நம்மை நிரப்பட்டும். ஒரு விசை கூட அவருடைய அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை ஒரு விசை கூட இறங்கி போகும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக. எத்தனை பேர் கேட்கிறீங்க மேல ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளை? நான் வந்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. கண்ணாக்கள் உன் மேல பகரப்பட்ட அபிஷேகத்தினை இழந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் தட்டி எழுப்பி சொல்லுகிறார், எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, நீ ஆண்டவருக்கு நிற்கும்படியாய் பலவானை தட்டி மிதிக்கும்படியான அந்த உன்னத அபிஷேகத்தை இப்பொழுதே கர்த்தர் உங்கள் தலைமையில ஊற்றுவாராக. எல்லா பாத்திரங்களும் நிரப்பட்டு இந்த பகல் வேளை இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாத்திரங்களும் நிரப்பட்டு புதிய கிருபைகள் புதிய பலன்களை கொடுப்பீராக. ஆவியில பலனை மாற்றுவீராக, அக்னியாக மாற்றுவீராக. தோசியை உதறிவிட்டு எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. மகா இரக்கமு கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல விசேஷித்த கூட்டத்தினுடைய 2வது தினத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளை கத்திரங்களுக்கு தந்து முன்குறித்து இந்த ஆராதனைகளை இவ்வளவு தூரமாய் கத்து நடத்தி வருகிற உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற விலையேறப்பெற்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணக்கள் அசைவாடி ஆவியானவர் எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிற தகப்பனே, இந்த பகல் வேளை தேவ ஜனத்தோடு கூட என் ஆண்டவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, வந்த பிள்ளைகள் ஒருத்தர் கூட விருதவாய் போகாதபடி எல்லா பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தொட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தையினால ஜனம் விடுவிக்கப்படட்டும். அவருடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களுடைய நுகத்தடிகளை முறித்து போடுவீராக. அவருடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களுடைய கட்டுகளை உடைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்கப்படும் போது ஜனங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட இந்த பகல் வேளை தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் ஒரு பொல்லாத நாட்களில் காலங்களில் வந்திருக்கிறோம். இது கிடைத்த விலையேறப்பெற்ற நாளை ஆண்டவரை பயன்படுத்திக் கொள்ளு. என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக. பேச அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நீங்க பெருகுங்க, நான் சிறுகுகிறேன். நீங்க வெளிப்படுங்க, நான் மறைத்து கொள்ளுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான வசனத்தை ஒரு விசை கூட நான் வாசிக்க கேட்கலாமே. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானே. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போதே அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால், சர்வ வல்லவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 2வது நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியுடைய துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். The Almighty God, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையாய் வெளிப்பட்ட தெய்வம் தரிசனமானவர் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் தரிசனமாக போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே தரிசனமானார். தெய்வ பிள்ளையே, சர்வ வல்லவர் நமக்குள்ளாய் இருக்கும் போது சாத்தானுடைய சகல வல்லமைகளையும், சாத்தானுடைய கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி மேற்கொள்ளுகிற பலனை, அபிஷேகத்தின் வல்லமையை வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். சர்வ வல்லவர் என்று சொல்லும் போது நம்ம பல நேரத்தில் சர்வ வல்லவர் என்று கேட்டுட்டே போயிருவோம். அந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளாய், அது வார்த்தையின் ஆழத்துக்குள்ளாய் இறங்கி வருவோமானால் சொல்ல முடியும், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பெரிதாக பார்த்துவிட்டு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற நாமே சொல்லுவோம், இந்த பிரச்சனை எப்படி தீரும், இந்த பிரச்சனை தீராது, இது என்னை விட்டு எப்படி போகும். நான் சொல்லுகிறேன், பிரச்சனையை பெரிதாக பார்ப்பதை விட நமக்குள்ளாய் இருக்கிறவரை பெரிதாக பார்த்தாலே போதும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். எதையும் மாற்றி அமைப்பதற்கும், எதையும் விடுவிப்பதற்கும், எந்த இடத்துல கிரியை செய்வதற்கும் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார்.
சர்வ வல்லவரை நம்பி வந்த தேவ ஜனம் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. சர்வ வல்லவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை தேவன் பாதி வழியில விட்டு போகிறவர் அல்ல. வேதத்தின் ஆதாரத்தோடு கூட சொல்லுகிற சர்வ வல்லவரை பிடிக்கிறவர்கள் எந்த ஸ்தானத்திலும் தலை குறித்து போக தேவன் அனுமதிக்க மாட்டார் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே வெளிப்பட்டார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இவனுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. நீ முன்னாக நடந்தா போதும், நீ உத்தமனாய் இருந்தா போதும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இவனுமாய் சொன்னார். தேவ பிள்ளையே, இயற்கைக்கு ஒரு வல்லமை உண்டு, கடல் அலைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு, இடி முழக்கங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு, புயல் காற்றுக்கு ஒரு வல்லமை உண்டு. பல காரியங்கள், பல கிரியைகள் வல்லமையாக வெளிப்படும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த வல்லமைகள் எல்லாமே கர்த்தருடைய கையின் கிரியைகள் என்று ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவனுமாய் சொல்லுகிறது, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கள் என்று. அப்படியானால் எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை இருக்கும் போது அதை விட மகத்துவமான வல்லமை உள்ளவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வல்லமை உணர்த்த யோபு பக்தன் இவனுமாய் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய எனக்கு வல்லவர். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியம் முடியுமோ, இந்த பிரச்சனை மாறாதா, இது இப்படிதான் இருக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று ஒருவேளை கேள்விக்குறியாக வருடங்களாய் கட்டப்பட்டவர்களாக போராட்டத்தோடு வேதனையோடு இருப்பில் என்று சொன்னால், உங்களை பார்த்து ஆவியானவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாகவும் வைராக்கியமாக சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அப்படியே பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 62:11 சொல்லுகிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. அவருடைய வல்லமையை தேவன் தமது பிள்ளைகளுக்கு தந்தருளினார். அவருடைய வல்லமை குறித்து வேதத்தில் அநேக காரியத்தை சுட்டி காண்பிக்க முடியும். தேவ பிள்ளையை வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லவர், அவருடைய வல்லமை ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமைகளும் நிற்க முடியாது. அவர் சகலத்தையும் சகல வல்லமைகளையும் கீழ்ப்படுத்தி அதிகாரமுடைய தேவனாக வெளிப்பட்டு இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத. எந்த இடத்துக்குள்ளாய் சத்துருவை கண்டு, அதனுடைய கிரியைகளை கண்டு, சத்துடைய வல்லமை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இந்த பகல்களை சொல்லுகிற சகல கிரியைகளையும் அவர் அதம் பண்ணி உங்க மேல ஊற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமை கொண்டு சாத்தோடைய கிரியைகளை, தந்திரங்களை, தேசாதிபதியின் கிரியைகளை நிர்மலமாக்குற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சாபகன் இவனுமாய் பிரசங்கித்தார், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் என்று. அவருக்கு தெரியும் அவர் வல்லமையுள்ள தெய்வம், அவர் பராக்கிரமுள்ள தெய்வம். அவர் வந்தாச்சுனா, அவருடைய கிரியை வெளிப்பட்டுச்சுன்னா நிச்சயமாகவே இதை விட பலத்த காரியங்களை பார்க்க முடியும். இது 2வது நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்திற்காக நீ ஒதுங்கி போய் நிற்கிறாயோ, பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, சோர்ந்து போய் இருக்கிறாயோ, நடுங்கி கொண்டிருக்கிறாயோ, காரியம் சாத்தியமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குறித்து பிரபு என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொன்னார், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் வல்லமையுள்ள தேவன் என்று. அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனை எத்தனை பேர் இந்த பகல் வேளை விசுவாசிக்கிறீங்களோ?
நம்புகிறீர்களோ உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு வல்லமை உள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். அவர் வல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதிலெல்லாம் வல்லவர் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை வேதத்தின் ஆதாரத்தோடு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர் நிறைவேற்ற வல்லவர். வாசிக்கலாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். எதிலெல்லாம் அவர் வல்லவர்? நிறைவேற்ற வல்லவர். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஆபிரகாமின் முதிர் வயதிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு சன்னதியை வாக்கு பண்ணினார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தத்தை அங்கு பார்க்க முடியும். ஆண்டவர் முதிர் வயதிலே ஒரு குமாரனை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னதை நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நமக்கு முன்பதாக அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்க கூடும். தீர்க்கதரிசிகள் மூலமாய், வேத வசனங்கள் மூலமாய், பாடல்கள் மூலமாய் ஜெபிக்கும் போது வேத வார்த்தையை கொண்டு அநேக காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களாக பேசி இருக்க கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆபிரகாமோடு ஆண்டவர் முதிர் வயதிலே வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு சன்னதியை கொடுப்பேன். அது எப்படி கொடுப்பேன் என்று சொன்னார் தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். கொடுக்கப்பட்ட போது, வார்த்தை சொல்லப்படும் போது அங்கு ஒரு புழு பூச்சி கூட இல்லை. அல்லேலூயா. வயது சென்று போகிறது. வேதத்தில் தெளிவாக பார்க்க முடியும். சாருடைய சரீரம் செத்து போனது. கற்பத்தரிப்பதற்குரிய எந்த சான்ஸ் மெடிக்கல் ரீதியாய் சரீரத்தில் இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் நம்பினா, நான் நம்புகிற தெய்வம், நான் விசுவாசிக்கிற தெய்வம் நிச்சயமா சொன்னதை எனக்கு நிறைவேற்றுவார். வேதத்தின் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, வாக்கு மாறி போக ஒரு மனுபுத்திரனும் அல்ல. என்ன சொன்னாரோ அப்பா சொன்னதை நமக்கு நிறைவேற்றுவதற்கு என்றைக்கு போதுமானவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீங்களா? ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட வேதத்தில் 15,000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. அத்தனையுமே நமக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். யார் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுகிறோமோ, யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, யார் கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாக நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்போதே கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுத்த வாக்குகள் மாறி போகும். இதை செய்வேன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அதை செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. என்னால முடியாதுன்னு சொல்லும் போது அப்பா கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையுமே நமக்கு நிறைவேற்றுவதற்கு என்றைக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இடத்துல கேள்வி கேட்க கூடும், எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, ஏன் எனக்கு நிறைவேறவில்லை? ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள், ஏன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் போயிட்டு என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிற தருணங்கள் உண்டு. ஆனா நான் சொல்லுகிறேன், அப்பா சொன்ன வார்த்தை நம்முடைய ஜீவன் பிரியும் முன்னாடி நிறைவேறி தீரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நாட்கள் நமக்கு தாமதித்து போகலாம், ஆனா சொன்னதை நமக்கு தலைமையில கர்த்தர் வைத்து வார்த்தையை நிறைவேற்றாம நம்ம உயிரை எடுக்கவே மாட்டார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறதே நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு, ஆமென் ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்வதற்கோ ஜீரணிப்பதற்கோ இது சாத்தியமா என்று கேட்பதற்கோ நமக்கு சில நேரத்தில் தோணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில், முடியாதுன்னு சொல்லுகிற இடத்துல, சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற இடத்துல தான் சிலதை கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பார். அல்லேலூயா. 100வது வயதுல, ஆமென் 75வது வயதுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 25 வருஷம் போயிட்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? நமக்கு இன்னைக்கு சொன்ன நாளைக்கு நடக்கலைன்னா ஆமே நம்ம என்னெல்லாம் சொல்லுவல. ஆனா இந்த ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை நிறைவேற்றும் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். அல்லேலூயா. முழு நிச்சயம்னா கொஞ்சம் கூட அங்கங்க அசைவே இல்லை. அல்லேலூயா. முழு நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்பதை அப்படியே நம்பிட்டு இருந்தார். அல்லேலூயா. வருடங்கள் போனாலும் தாமதித்தாலும் என் ஆண்டவர் செய்வதற்கு போதுமான தேவன். அத்தன் ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் என்று வைக்கப்பட்டிருக்கிறதோ முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமா வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுகிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்லுங்களேன், பேசுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் மாறி போவது இல்லை. ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் அப்படியே கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் சொன்னார், உடன்படிக்கை பண்ணினார், வாக்குத்தத்தை கொடுத்தார், முழு நிச்சயமாய் கிடைக்கிறது வரைக்கும் நம்பிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஆராதிக்கிற தெய்வம், என்னோடு பேசின தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் சரியாக எனக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது சாராளுடைய வழிபாடு நின்று போயிற்று என்று அறிந்த பிறகும் கூட தேவனால சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று முழு நிச்சயமாக நம்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் என் அப்பாவால பலனற்று போனது உயிரில்லாத இடத்தை உயிர் பெற செய்ய முடியும் என்பதை எத்தனை பேர் இந்த பகல்களை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் 7 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். சர்ச்சில் 7 நாள் மீட்டிங் நடக்குது. அந்த 7 நாளும் ஃபுல் ஃபாஸ்டிங். ஆமென். 4வது நாளில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். 4 மணி அளவில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஒரு அழகான இடம். ஆமென். அதுக்கு பக்கத்துல ரப்பர் தோட்டம், நடுவுல ரோடு போகுது, அதுக்கு பக்கம் ஒரு பிளாட் இருக்குது. அதுல அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி ஆராதிக்கிறதை ஆண்டவர் என்னோடு கூட காண்பித்தார். நான் உடனே ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அதனால கணவரிடத்துல தட்டி எழுப்பி, அவர் பாஸ்ட் தான், தட்டி எழுப்பி சொன்னேன், ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நான் ஒரு இடத்தை வாங்க போறோம், அதில் சர்ச்சு கட்ட போகிறோம், ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நீ வேற சாப்பிட்டு 4 நாள் ஆயிட்டு, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப தூங்க மாட்டேன், அதிகமாக காலத்தில் ஜெபிப்பேன், நடந்து ஜெபிப்பேன். அப்போ நீ தூங்கி வேற ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதனால இருக்கனால படுத்து தூங்கெல்லாம் சரியாகும். ஏன் சொன்னாருன்னா, அந்த டைம் உண்மையாக சொல்கிறேன், 5 ரூபாய்க்கு கூட எங்களுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை. அப்போதான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில், சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு இடத்துல தான் கர்த்தர் பேசுவார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்பதான் அவர் யாரு வல்லவர் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல செஞ்சாருன்னா நமக்கு அவருக்கு வல்லவர் சில நேரத்தில் தெரியவே புரியாது. அசால்ட்டா எண்ணி விட்டுருவாங்க, அதுக்கு அருமை எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி என் சர்ச்சில் நான் சொல்லுகிற ஒரு விஷயம், ரொம்ப உங்களுக்கு தாமதமா ஒரு நன்மை எப்படி பத்திரப்படுத்தணும், எதை எப்படி ஆண்டவரோடு கூட நன்றி சொல்லி நடத்த வேண்டும் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு அருமை ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அது கிடைச்சு நமக்கு தெரியவே தெரியாது, அதுக்கு மதிப்பு நமக்கு புரியவே
புரியாது. ஹல்லேலூயா. அவனமாய் இங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்ன வாக்குத்தத்தம், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமா நம்பினா. ஹல்லேலூயா. இப்ப நானும் இந்த தரிசனத்தை பார்த்து சொன்ன உடனே யாருமே ஏற்றுக்கிடுறதா இல்லை. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, சொன்னவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. 2 வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் முடிச்சாச்சு. 2 வாரம் தாண்டி ஒரு பிரதர் எங்க சர்ச்ல வந்து இவனமா சொன்னாங்க, அது வரைக்கும் இடம் வாங்கணும்னு நாங்க ஒரு பெரிய ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அடிக்கடி நிறைய பக்கத்துல நிறைய ப்ராப்ளங்கள், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு நகரணும்னு நினைச்சது இல்லை. ஆனா அப்பாவுடைய அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. அப்ப நான் இதை பார்த்து சொல்லிட்டு யாரும் ஏற்றிடல. 2 வாரம் தாண்டியாச்சு. இப்போது ஒரு சர்ச்சில் ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, இன்னொரு இடத்துல ஒரு பிளாட்ல ஒரு நம்பர் இருந்துச்சு, அது சேல்ஸுக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த நம்பரை எங்கிட்ட கொண்டு வந்து இதை நீங்க பேசி பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு விசாலம் கொடுப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்போது பாஸ்டர் சொன்னாங்க, என்னால இப்பெல்லாம் முடியாது பிரதர், நான் கஞ்சிக்கே கஷ்டப்படுகிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கும் போது எப்படி நமக்கு இவ்வளவு லேக்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டார். திரும்பவும் ஒரு வாரம் தாண்டி ஆவியானவர்களுக்குள்ள பேச ஆரம்பித்த உடனே கால் பண்ணி அந்த லேண்ட் நம்பர் அவர்கிட்ட பேசினார். ஆமே, பேசும்போது அப்படியே அனுகூலமாய் மாற ஆரம்பித்தது. அது சரி, ஓகே, ஆண்டவர் சொன்ன இடம் சரி, நமக்கு எல்லாமே அனுகூலமா வந்திருக்கு, நீ பிளாட்டை வந்து பாரு, ஆண்டவர் காட்டின இடம் தான். நான் போகும்போது உண்மையா சொல்றேன், ஒரு வள்ளி புள்ளி கூட மாறல. எனக்கு அதுவரைக்கும் அந்த இடத்தை எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ அதே போல் அந்த இடம் இருந்தது. நான் அந்த இடத்துல போய் கை தூக்கி அழுது செபித்துட்டு வந்தேன். நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒருபோது தடைபடாத ஆண்டவரே. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, உங்க விசுவாசத்தை மறுபடி நான் வர்த்திக்க பண்ணும்படி. எதுக்கு சொல்றது தெரியுமா? 5 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆனா அதை 26 லட்சம் ரூபாய்க்கு வாங்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. கிருபைனால இன்னைக்கு அதோட வேலைகளை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒன்றும் இல்லாத இடத்தில் சகலத்தையும் உருவாக்க வல்லமையுள்ள சர்வ வல்லவரை தான் நீங்கள் நானும் தொழுது கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவருக்கு பிறகால ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த பகல்களை ஒரு விஷயம் கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட அனுபவத்தோடு கூட உறுதிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். ஒருவேளை நம்முடைய ஊழிய பகுதியில், நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தலைமுறைக்காக தேவன் அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். என்ன சொன்னாரோ நான் சொல்லுகிறேன், ஒன்னும் தெய்வம் பெண்டிங் வைக்கிறவர் அல்ல, விட்டு விடுகிறவர் அல்ல, மறக்கிற தெய்வம் அல்ல. ஏற்ற நேரம் வரும்போது அவர் நமக்காக தீவிரித்து செய்வதற்கு பாதுமானவராய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுகிறீங்களா? பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்று ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. சேர்ந்து சொல்லுகிறீங்களா? ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஓ வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. ஹல்லேலூயா. இது சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரோட ஒரு வார்த்தை இறங்கி வந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. ஆமென். அது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா வருஷமும் அவன் ஃபர்ஸ்ட் அவன் வருஷத்துடைய ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டுல நமக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுப்பாங்க, வாக்குத்தத்த கார்டெல்லாம் கொடுப்பாங்க. ஆமென். எத்தனை பேர் வாங்குறீங்க?
அல்லேலூயா. அப்ப அந்த வாக்கு தத்தங்களை நம்ம வாங்கிட்டு ஆமென் விட்டு விடுவதல்ல. அந்த வாக்கு தத்தங்களை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு டெய்லி செபித்து பாருங்க. அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறும். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? வேதத்துல 15,000க்கு மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் அடங்கி இருந்தாலும் அதில் ஒன்ன கத்த நமக்கு செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கிறாருனாலே அந்த வாக்கு தத்தம் நமக்குரியது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களோட கத்தர் வாக்கு தத்தம் சொன்னதை பிடிச்சாங்க. அதனால வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாரா? கண்டிப்பா சுகமாக்குவார். ஆமென். ஆண்டவர் கற்பத்தை கனியை கொடுப்பேன்னு சொன்னாரா? கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரா? கண்டிப்பா கர்த்தர் வீட்டை கட்டுவார். உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவேன்னு சொன்னாரா? நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான், அவருடைய சமூகத்துல முழு நிச்சயமா அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் வார்த்தை கேட்ட உடனே நம்பாம நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா, அல்லேலூயா, இன்னைக்கு சொன்னார்னா நாளைக்கு நடக்கணும்னு இல்ல. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் என்ற வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட சொல்லிட்டாரு, பேசிட்டாரு, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, அநேக வார்த்தைகளை கர்த்தர் எனக்காக பேசினார்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க தெரியுமாறு பேசின வார்த்தைகள் இன்னைக்கு ஒரு விஷயம் கூட நிச்சயமா ஆண்டவர் அந்த வார்த்தை நான் பிடிக்கிறேன், நம்புகிறேன், ஒருபோதும் இந்த வார்த்தை மாறி போவது இல்லை. அல்லேலூயா. உங்க வார்த்தையில் ஒருபோதும் ஒழிந்து போவது இல்லை. ஆமென். நான் சொன்னது போல வானமும் பூமி ஒழிந்தாலும் ஆண்டவர் வார்த்தை ஒரு நாள் ஒழியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். ஏன் ஆண்டவர் வார்த்தை அவ்வளவு ஜீவன் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு பராக்கிரம் உள்ளது, அவ்வளவு உயிர் மீட்சி உள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொன்னார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன்னா நான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பிரியாணி ஆமென் ஏனாவது ஒரு நாள் சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும்ல, அப்படியே ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட நான் சொல்லுகிறேன், அதை விட பலம், சந்தோஷம், பராக்கிரம் நிறைந்ததான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை கிடைச்ச உடனே சாப்பிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, எல்லாரை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையில் உரைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அநேகரை கொண்டு வந்து வார்த்தை சொல்லுறாருன்னா உங்களை என்னை நேசிக்கிறபடியால், உங்களை என்னை திடப்படுத்துறபடியால், ஒரு விஷயம் கூட நிலைநிறுத்தும்படியாக தான் அவருடைய வார்த்தை மறுபடியும் நமக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு இந்த பாக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னைக்கு இந்த கன்வென்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னைக்கு இப்படி விசாலம் ஆண்டவர் ஆராதிப்போன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப விதைக்கப்படுற விதைகளும் தேவனுடைய வார்த்தையும் எவ்வளவு சேகரித்து உள்ள வைத்து இருக்கிறோமோ அது ஏற்ற நேரம் வரும்போது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். இன்னைக்கு முழு நிச்சயமா நம்புறீங்களா? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், என்னோடு பேசின வார்த்தைகள், எனக்காக உரைக்கப்பட்ட தெய்வீக வார்த்தைகள், ஆண்டவர் பல விதங்கள்ல பேசுவார். சொப்பனங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், இயற்கையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் பேசுவார் என்று வேதம் அதற்கு அநேக ஆதாரங்களை, தெளிவுகளை வேதத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு நம்புங்க. எனக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். என்னோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஜீவன் பெறுகிறது வரைக்கும் அப்பா என்னை சுமப்பதற்கு, என்னோடு கூட இருப்பதற்கு எனக்கு வல்லவராகவே இருக்கிறார். நான் நம்புகிற எல்லாருமே மாறி போகலாம், நம்மோடு பேசினவர்கள் மாறி போகலாம், நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் மாறி போகலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது மாறி போகாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எதிலெல்லாம் வல்லவர்? இரண்டாவதாக அவர் தப்புவிக்க வல்லவர். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதோடைய 17வது வசனம்.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். இரண்டாவதாக அவர் எதில் வல்லவர்? அவர் தப்புவிக்க வல்லவர். தானியேல் 3:17 வசனத்தில் வாசிக்க கேட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆமென். தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், யார்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜாலை உன் பேரில் பற்றாது. ஏன் தெரியுமா? அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நாம வரல, ஆண்டவர் நம்மளை முன்குறித்து கண்டு தெரிந்து ஆமென் தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அநேக நேரம் நமக்கு இந்த ஆராதனை பிடிக்காது, பெண்டிகாஸ்ட் கூட்டனாலே பிடிக்காத ஒரு காலத்துல இருந்தோம். இன்னைக்கு நம்மளதான் கர்த்தர் உட்கார வச்சு கை கொட்ட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்க என்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். அன்று நேபுகாத்நேச்சர் உண்டு பண்ணின பொற்சிலையை பணிந்து கொள்ளாத நிமித்தமாக அருமையான வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆமென் அவர்கள் அங்கே பாபிலோனுக்கு அடிமைகளாக ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு வரப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டு மேல ஒரு வைராக்கியத்தோடு கூட நிற்கிறாங்க. நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வது இல்லை, நாங்கள் இந்த விக்கிரகத்தை ஆராதிப்பது இல்லை என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. அங்கே ராஜாவுக்கு கோபம் வருது. ஒரு விசை கூட சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. இன்னும் கொடுக்கப்படும் போது இன்னும் பணிந்து கொள்ளலைன்னா 7 மடங்கு கூட்டப்படும் என்று சொல்லப்பட்ட போதிலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சொல்றீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ எதிரிகள், புயல் காற்றுகள் வந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த வேதத்தை தூக்கி கொண்டு ஆண்டவருக்காக இறங்கி வந்து என்னை என்னைக்கு தப்புவித்து நடத்துவதற்கு என்னுடைய தேவன் எனக்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க, என்னுடைய ஊழியத்தை நடத்த, என் வாழ்க்கையில கூட இருக்க. எத்தனையோ தீயோன நம்புகள், தீயோனுடைய கிரியைகள் எழுப்பி வந்தாலும் நம்மை, நம்முடைய தலைமுறை, தேசத்தையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அக்கினியின் உக்கிரகத்தை அவித்து தேவ அக்கினியோடு கூட அந்த தீச்சூளைக்குள்ளாக இறங்கி வந்தார் என்று வேதம் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய பிரச்சனைக்குள்ளாக இறங்கி வருவதற்கு எப்போது வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒருவேளை நமக்கு கேட்க கூடும், ஆமென் இது தீச்சூளைக்குள்ளாக இவங்களை கட்டி தூக்கி கொண்டு போக முன்னாடியே தப்பு வச்சிருக்கலாமே. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் யார் என்று நிரூபிக்க உன்னை பிரச்சனைக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த பிரச்சனைக்குள்ள அவர் இறங்கி வருவார். கைகளை தட்டி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? உடைய பிரதிகூலங்களை பார்த்து, உடைய பிரச்சனை பார்த்து நீ சோர்ந்து போகாத. பிரச்சனைக்குள்ள இறங்கினா பிரச்சனைக்குள்ள தூக்கி எடுப்பதற்கு இந்த பகல் வேளை அவர் போதுமானவராய், நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவராய், உன்னை நேசிக்கிற இயேசு போதுமானவராய் இந்த பகல் வேளை இந்த கூடாரத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக இழுத்து கொண்டு வரப்பட்டு அப்படி அருமையான வாலிப தம்பிகள் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிறவர், நாங்கள் நம்புகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு வல்லமை உண்டு. தீச்சூளை எத்தனை மடங்கு கூட்டினாலும் அதனுடைய அக்னியின் அம்மை உக்கிரகத்தை அவிழ்த்து ஆவியானவர் அதை விட அக்னியாக இறங்கி வருகிற தெய்வம். சொல்லுகிறது, ஒரு சேதம் வரல. தேவனுடைய மகிமை அந்த அக்னிக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்தது. இந்த பகல் வேளை தேவ ஜனமே, எதை கண்டு நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறியோ, எந்த எதிரிகளை துரத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த வல்லமையில் சவால் விட்டு கொண்டிருக்கிறதோ, இந்த பகல் வேளை ஆவியான தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு, தப்புவிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனே, கைகளை தட்டி ஜீசஸ், கைகளை தட்டி சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளோடு தேவன் அக்னிக்குள்ளாக உலா
உலாவினார். நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நம்பும் போது, அவருக்கு நிற்கும் போது, உன் கூட என் அப்பாவும் பிரச்சனைக்குள்ளாக இறங்கி வந்து உன்னை உலாவி கிரியை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பெரிய வல்லவராக கண்டான். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விஷயம் கரடி வருகிறது. அந்த கரடி ஆட்டை பிடிக்கும் போது தேவனுடைய வல்லமை முன்னிட்டு ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட்டு அந்த ஆட்டுக்குட்டி அவன் தப்புவித்தான். ஏன்னா அவன் தேவனுடைய வல்லமையை நம்பின ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. யோபு பக்தன் சொன்னார், தன் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்திருந்தார். யோபு 19:25 இவனமாய் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாட்களில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையை தெளிவாக அறிந்த ஒரு மனிதன், தேவனுடைய வல்லமையை பராக்கிரமத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், எல்லாமே சத்தளி போனாலும், எல்லாமே பலனற்று போனாலும், எல்லாமே அழிந்து போனாலும், ஆவோக்கு தீர்க்கதரிசி சொன்னது போல அத்திமரத்தில் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னு தெரியுமா? எல்லாம் இழந்து போனாலும் மறுபடி கொண்டு வருவதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளது என்பதை நன்றாக அறிந்த யோபு தான் சொல்லுகிறார். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டியது தானே, ஆனால் உனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிற வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு விஷயம், ஒரு ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது பயங்கரமான பிரச்சனை. அநேக ரவுடிகள் கடந்து வந்து அநேக தடிக்கட்டுகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த ஆலயத்தை நெருக்கும்படியாக கடந்து வந்தாங்க. அந்த சபைக்குள்ள இருக்கிற மக்கள் நன்றாக விசுவாசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள், அவர்கள் அந்த சபைக்கு வெளியே கடந்து வந்து சத்தமா கோஷம் போட ஆரம்பிச்சாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சபை அனைத்தும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. நடந்தது என்ன தெரியுமா? உருட்டு கட்டைகளோடு நொறுக்கும்படி வந்தனுடைய கைகள் செயல்பட முடியாதபடி அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. அந்த இடத்துல அந்த சபையில ஒரு எழுப்புதல் அதில் உருவாக ஆரம்பிச்சது, அவர் வல்லவர் என்பதை. இதனால நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையில் உரைக்கப்படுகிறது, ஏன் ஆண்டவர் வல்லவராக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். வர்ணாக்கள் இந்த தேச வல்லவரை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு தேவனுக்கு பயந்து நடுங்கும்படி, கிறிஸ்துவனை திரும்பும்படி அவருடைய கிரியைகள் இந்த பகலில் தேசத்தில் சபைக்குள்ளாகவும் பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. கைகளை தட்டி எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிறீங்களா? ரைட். வீரமான வைடாரகசி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எப்போதுமே வல்லவர், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுதான் நாங்க இடத்துல ஆண்டவரை தேடி போகும்போது கல்லறையில உயிரோடு எழுந்தவர மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரை எங்க தேடணும்னு தெரியல. அல்லேலூயா. எங்க போகணும்னு தெரியல. ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நீங்க எங்க வாழ்க்கையில நான் பார்த்த ருசித்த ஒரு அனுபவம். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒரு அம்மா பிசாசினால பாதிக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு வாரம் வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு நேரத்தில் கொரோனா வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. லாக்டவுன் ஆகி எங்களுக்கு அங்க போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம். அவங்க வீட்டில் ஃபேமிலி பிரேயர் பண்ணும்படி நாங்க சொல்லுவோம். குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. குடும்ப ஜெபம் பண்ணி இருக்கும் போது இந்த அம்மா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவன் அதிகமா ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபிக்கும் போது பிசாசு அடங்க ஆரம்பிச்சது. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நாங்கள் கடந்து போனோம். அல்லேலூயா. அங்க போய் கடந்து போய் அந்த அம்மாவுக்காக ஜெபித்தோம். ஜெபிக்கும் போது பிசாசு பயங்கரமா இழக்கி ஆடி பயங்கர கிரியெல்லாம் காட்டிட்டு கிருபையால அன்னைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நாங்க எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி அந்த
அந்த அம்மா ஒரு பெரிய அவங்க தூங்க எல்லாம் சொப்பனம் இல்ல, அவங்க கண்ணு முன்னாடி ஒரு தரிசனம் பார்க்கறாங்க. என்னன்னா அவங்க வீட்டுக்குள்ள அங்க நிறைய குட்டி குட்டி பிசாசுகள், பெரிய பெரிய பிசாசுகள் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி எல்லாரும் வெளியே போக ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க ஒண்ணுக்கொண்டு சொல்றாங்களா, நம்ம இதுவரைக்கும் இங்க இருந்தோம், இதுவரைக்கும் இங்க இவ்வளவு தூரமா நம்ம பிள்ளைகளெல்லாம் பெற்று வளர்த்து பெருசா கூடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இங்க இருக்க முடியல, எங்க போகணும்னு தெரியல, பஸ் ஓடல, லாக்டவுன். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா சேர்ந்து கொஞ்சம் தூரமா நடந்து நடந்து போய் வேளாங்கண்ணிக்கு போய் சேர்ந்துருவோம். எங்க வேளாங்கண்ணிக்கு நம்ம போயிருவோம்னு சொல்லி எல்லாம் மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு ஒவ்வொன்னா வீட்டை விட்டு இறங்கி போறாங்களா. அந்த அம்மா அடுத்த நாள் சர்ச்சில் வந்து இவனமா சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இங்கிருந்து விரட்டி நம்ம அங்க விடுவோம், நம்ம மக்கள் அங்கிருந்து தேடிங்க கொண்டு வந்துருவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரை எங்க தேடணும்னு தெரியல. அவர் எந்த புண்ணிய ஸ்தலத்திலும் அல்ல. தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டா போதும், அவர் நம்முடைய நடுவில் இறங்கி வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதற்கு எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்க இருப்பார்? புண்ணிய ஸ்தலத்துல தேடி பார்க்கிறோம், அநேகர் சொல்லுகிற இடத்துல தேடி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம், ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவிக்குரிய சகோதரி. ஹல்லேலூயா. அவங்க அதிகம் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க. ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, மண்டைக்காட்டுல எல்லாம் திங்ஸ் எல்லாம் ரொம்ப விலை கம்மியா இருக்கும், நான் அங்க மண்டைக்காட்டுக்கு போகலாம். நான் சொன்ன போகாதீங்க. ஹல்லேலூயா. சொன்னவரம் கேட்கல, போனாங்க. அடுத்த நாள் பார்த்தா பயங்கர இழுப்பு. அல்லேலூயா. என்னை செபிக்கும்படி அழைத்தாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சுது. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, தேவ பிள்ளையே, வேத பிரமாணம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விக்கிராராதனைக்காரரும். அல்லேலூயா. அப்படி வேதத்தை சொல்லிட்டு போனா அடிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் வேத தெளிவு இருக்கிறதுனால தான் தைரியமா பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வல்லமை உள்ள தேவன். ஆமென். எங்க போனாலும் உன்னை எனக்கு தெரியும். சர்ச்சில் நிறைய பிள்ளைகள் பிசாசினால பாதிக்கப்பட்டவங்க, மென்டல் பிடிச்சவங்க கூட வந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க போகாத இடம் இல்லை. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், சர்ச்சில் வந்தவங்க 18 லட்சம் ரூபாய் மந்திரவாதிகளுக்கு மட்டும் கொடுத்து பைத்தியம் தீராத ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு ரோட்ல ஓடுவாங்க. அந்த சகோதரி பைத்தியம் பிடிச்சு. ஆனா கிருபையினாலே ஆண்டவர் தொட்ட போது ₹1 கூட கொடுக்கணும். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், இலவசமா கிடைக்கிறதுக்கு மதிப்பே நமக்கு தெரியாது. வேதத்துல வாசிக்கிறோம், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைத்தியருக்கெல்லாம் கொடுத்து செலவழிந்து இனி கொடுக்க இல்லைன்னு சொன்ன போது இப்ப சொல்றா, அவருக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகலும் நமக்கு அது வரைக்கும் வர இருக்கிற எல்லாம் தீர்த்துட்டு வந்தாதான் நமக்கு ஒரு நிம்மதி. நான் அடிக்கடி சொல்வேன், இருக்கிற தீரு முன்னாடியே தேவ சமூகத்துல வந்து விழு. தேவ சமூகத்துல தப்ப வைக்கிறவருடைய பாதத்துல நான் சொல்றேன், எங்க போனாலும் உன்னை காப்பாற்ற விடுவிக்க யாராலும் முடியாது, இயேசுவை தவிர. அவரே சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற. ஜீவன் வேணும்னா மலைக்கு ஓடிப்போ, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு. ஜீவன் தப்ப ஓடிப்போ. திரும்பி பார்த்தவளுக்கு நிலைமை பரிதாபமா முடிச்சு. நம்ம திரும்பி பார்த்து இவ்வளவு தூரமா பரிதாபமா இருக்கிறோம். ராமே சொல்றீங்களா? இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்மை தப்புவிக்க வல்லவருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம். அவர் நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம தப்புவிக்கப்பட முடியாது, ஆனா அவர் நம்ம தப்புவிப்பார். சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். யோபு சொல்லுகிற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தேகம் அழிந்து போனாலும், அல்லேலூயா, இது சரீரம் எல்லாம் நாற்றம் எடுத்தாலும், புழுக்கள் அரித்தாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஐயோ யோபு போல கத்தர் கஷ்டம். சொல்லிடாதீங்க தயவு செய்து. ராமே சொல்றீங்களா? ஒரு நாள்ல 10 பேர் வீட்டுல டெட்டு. அல்லேலூயா. 10 பாடி வீட்டுல ஒண்ணு வந்தாலே சகித்திர மாட்டோம், ஆண்டவரை விட்டு தூரமா ஓடிடுவோம். இந்த ஆண்டவரை தேடி என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லுகிற காலகட்டத்தில் இருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த தேகம் அழிந்தாலும் அந்நிய கண்கள் அல்ல, அல்லேலூயா, சொந்த கண்ணால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை என்னுடைய கண்கள் காணும். இன்னைக்கு சத்துருக்கள் நடுவில் இருந்து கர்த்தரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறியா? நீ இங்க வந்ததுனால என்ன கிடைச்சுன்னு சொல்லி உன்னை நெருக்குகிறார்களா? நான் சொல்லுகிறேன், அதே இடத்துல உன்னை தப்புவித்து உயர்த்துவதற்கு கனப்படுவதற்கு இயேசு போதுமானவரே. ஹல்லேலூயா.
அந்த தரிய ராஜா தானியேலை பார்த்து சிங்க கவில போயிட்டு கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவனை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அல்லேலூயா. தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அப்படின்னா நம்முடைய தேவன் தப்புவிக்க வல்லவர்னு ராஜாக்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் இயேசு வல்லவர் என்று, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்னு சொல்லுகிற, பூமியில வந்து எல்லா மண்ணோடு மண்ணு போயிட்டு எல்லா தெய்வங்களும் மண்ணோடு கூட படுத்து இருக்குது. ஆனா மரணத்தை ஜெயமாக விழுங்கி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு நமக்காக சிங்காசனத்துல பரிந்து பேசி அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஐயா, அத பாடுவல்ல, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தா யூத. பாடுங்களா, ஈஸ்டர் தான் பாடுவேன்னு சொல்லக்கூடாதாமே. ஈத்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். நான் வருஷத்துல ஒருக்க பாடுறதுனால இந்த பாடல் நமக்கு மறந்து போயிரு. என்னும் பாடல, அவர் உயிர் தெழுந்த தெய்வம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது சொல்லும் போது ஒரு வைராக்கியம் வரணும், அது சொல்லும் போது ஒரு ஆழத்துல ஒரு அபிஷேகம் வரணும். என் மீட்பர் என்றைக்கும் எனக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம். யோபு சொன்னார், சொன்ன வார்த்தையின்படியாகவே சரீரத்தில் எல்லாம் மாற்றம் உருவானது. இழந்து போன அத்தனையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். சொல்லுகிறார், சகலத்தையும் எனக்கு செய்ய வல்லவர். வாழ்க்கையில இழந்து போனியா? தப்புவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? என்னை காப்பாற்ற கொடுக்க நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லுறீங்களா? இந்த பகலுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ அறியாத வழிகளை உருவாக்கி உன்னை தப்புவிப்பதற்கு அவர் என்று போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை என்றைக்கு தப்புவிப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒன்று சொன்னேன், ஆண்டவர் எழுதலாம் வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். இரண்டாவதாக நம்மை தப்புவிக்க வல்லவர். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் உதவி செய்ய வல்லவர். வாசிக்கலாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் கடந்து வருகிற பாடுகள், அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், கசப்பான அனுபவங்களை அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல. ஆமே, நமக்கு எவ்வளவு திராணி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆமே, நாட்கள்ல ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, வாழ்வா சாவான்னு தெரியல. நான் சொன்ன, உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஆமே கடனை பிடித்து நிற்கொள்ள பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே, அதிலிருந்து தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே உண்மை அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. திராணிக்கு மேலாக ஆமே, நம்ம சொல்லுவோம் சில நேரத்தை, என்னால முடியல, எனக்கு பலன் இல்ல, இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ஏன் வருது, ஏன் இந்த சோதனை எனக்கு வருது? இன்னும் வேதம் சொல்லுகிறதா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சோதனைகளை நம்ம சில நேரத்துல ஆண்டவருக்காக சகித்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படியா ஆண்டவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவர் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி சிலுவையை ஆமென் அந்த கசப்பான எல்லா சோதனைகளையும் கர்த்தர் ஆமென் நிறைவேற்றினார். அதனால சோதிக்கப்படுற பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் உதவி செய்கிற தேவனாகவே இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராக பூமியில் எல்லாம் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின 4 சுவிசேஷங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய உதவிகள், அவர் செஞ்ச நன்மைகளை ஏராளமா பார்க்க முடியும். என் வேதத்துல கடைசியில சொல்லப்பட்டிருக்கும் அவர் செஞ்ச ஏராளமான அற்புதம் உண்டு, திரளான அற்புதம் உண்டு. அதையெல்லாம் எழுத விவரிக்க வேதம் நம்ம தூக்கிட்டல. இந்த வேதத்தை தூக்குவதற்கு ரொம்ப மனமடி. ஹல்லேலூயா. வேதத்தை கொண்டு வந்து தூக்கி ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு பைபிள் தூக்கவே வெட்கும். ஹல்லேலூயா. நான் தான் என் சர்ச்சில் சொல்ல அடிக்கடி பைபிளை தூக்க சொல்லுவேன். அதனால பயந்த என்னை கண்டு பயந்த பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போனா ஸ்மார்ட் கார்டு கொண்டு போவீங்கல்ல, பேங்கு போனா பாஸ்புக் கொண்டு போவீங்க. ஹல்லேலூயா. எங்க போனாலும் அதுக்குள்ள ரூல்ஸை கரெக்டா நம்ம பண்றோம். சபைக்கு வரும்போது கைவிசாமன்னு வரக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தை தூக்கிட்டு வரணும். இந்த வேதத்தை சுமக்கிறவனை கர்த்தர் சுமப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேதம் தான் நமக்கு பெரிய வழிகாட்டி. இதுதான் நமக்கு ஜீவன். ஆமென். இதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அதனால இதுதான் பாதுகாப்புன்னு சொல்லி தலைக்கடியில வச்சுலாம் தூங்கிராதீங்க. ஹல்லேலூயா. அவன் நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் வரலைன்னா தலைக்கடியில பைபிள் எல்லாம் வச்சு தூங்குறீங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து தப்பு பண்ணிடாதீங்க. இது அடியில வச்சாலும் வரும். ஆமென் சொல்றீங்களா? இருதயத்துக்குள்ளாக வைத்து வைக்கணும் வேத பிரமாணத்தை. வேதத்தை தூக்குற தேவ பிள்ளை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சரி, போகட்டும். வேதம் சொல்லுகிறத சோதனையை சகிக்கிற, ஆமென், சோதனைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேக இடத்துல பார்க்க முடியும். ஆண்டவர் கடந்து போய் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்ததை, தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்த பார்க்க முடியும். ஒரு விஷயம், கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல கடந்து வந்தா. அவ வந்து சொல்லுகிறா, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், எப்படியாக அவளை சுகமாக்கணும் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், ஆமென், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. உடனே அவ சொன்னா, மேஜிலிருந்து விழு துணிக்கைகளையும் சாப்பிடுமே என்று சொன்ன போது தேவனால சுகமாக்காமல் இருக்க முடியவில்லை. அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் 38 வருட வியாதிஸ்தனை தேடி கடந்து போய் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. திமிர்வாத காரணம் முன்னணி இறக்கி கொண்டு வரும்போது அங்கே ஆண்டவர் சுகமாக்குறார். 400 விதவையின் மகன் மரித்து பாடையில வச்சு அடக்கம் பண்ண கொண்டு போகப்படும் போது பாடையை தொட்ட போது வாலிபன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் சோதனைக்குள்ளாக சோதிக்கப்பட்டார்களோ, வேதனைக்குள்ளா இருந்தார்களோ, கண்ணீருக்குள்ளா இருந்தாங்களோ, உதவி யாருக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அங்கெல்லாம் கர்த்தர் தேடி கடந்து போய் அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு உதவி செய்ய வல்லவராய் ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க, எனக்கு ஆண்டவருடைய உதவி எனக்கு வேணும்? ஆமென். வேதம் சொல்லுகிறதா, வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரணும், என்ன பண்ணணும்னு அதுக்கு வசனம் சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்துட்டோனாலே பரத்துல உதவிய ஒருத்தரால தடை செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்னாடி உள்ள வழி அடைக்கலாம், எனக்கு பேக்ல இருக்கிற வழி, சைடுல இருக்கிற எல்லா வழியையும் எல்லா நன்மையும் அடைச்சு வைக்கலாம், மேல இருக்கிறத ஒருத்தனால அடைக்க முடியாதையா? ஆமென். மேலே வருகிற நன்மையை ஒருத்தராலும், அந்த உதவியை ஒருத்தராலும் தடை செய்யவோ அடைக்கவோ முடியாது. இந்த பகல்களை கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கெல்லாம் கர்த்தருடைய உதவி வேணும்னு நினைப்பீங்களோ இன்னைக்கு கேளுங்க, எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உதவி செய்வதில் ரொம்ப உயர்ந்த தகப்பன். நான் சொல்லுவேன், ஆண்டவரை அவர் இரக்கத்தின் நடமாடு வீடு. அல்லேலூயா. தேடி தேடி கடந்து போய் எத்தனை பேரே கர்த்தர் உதவி செய்து சுகமாக்குனதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடி வந்துட்டோம். நம்மை தேடி இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாக, நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியாய் தாவீது சொல்லுகிறார், அவர் நெருக்கத்திலிருந்து கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அவர் உதவி செய்யும் போது தேவன் நமக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பன். எத்தனை பேர் மறிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தகப்பன் இறங்கி வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வாழ முடியாது என்று சொன்னவர்களுக்கு வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி நிற்க முடியாது என்று சொன்ன எத்தனை பேரை தேவன் கிருபையினாலே நிற்க வைத்திருக்கிறார். நம்முடைய கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது நாம் இந்த இடத்துல நிற்க வேண்டியவர்கள் அல்ல, ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் நீங்கள் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக அவர் எதில வல்லவர்? கிருபையை பெருக செய்ய வல்லவர். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக அவர் எதில வல்லவர்னா கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல சகல கிருபையிலும் நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிருபை என்று சொல்லும்போது தகுதியில்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு பெரிய தயவு தான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் புதிய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ஆண்டவருடைய கிருபை அதிகமா விரும்புற ஒரு மனிதன் அதான் சொல்லுவார், அதிகாலம் உம்மை தேடுவேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கிருபையில நான் பெருக வேண்டும். ஆமென். கொஞ்சம் கிருபை வாங்கி வச்சுட்டு போதும் அப்படின்னு அல்ல, அன்னைக்கு நம்ம கிருபையில பெருக செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கிருபையை நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளாக அந்த கிருபையை ஆண்டவர் பெருக செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் டெய்லி அனுதினமும் தேவ கிருபையில பெருக வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் சர்ச்சில் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன சம்பாதித்து வைத்திருங்களோ இல்லையோ, ஆனா கிருபையை நிறையவே சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபையில நான் நிற்க முடியாது, தேவ கிருபையில நான் வாழ முடியாது, தேவ கிருபையில நான் ஜீவனோடு கூட ஆமென் வாழ முடியாது. தேவ பிள்ளையே, அத வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதோ நிர்மூலமாகாது இருக்கிறதோ தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அனைய சொல்லுவாங்க, நான் நிக்கிறேன், யான் பலத்துல நிக்கிறேன், யான் சம்பாத்தியம், யான் கழிவுன்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, தேவனுடைய கிருபையினால நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன தேவன் நமக்குள்ள கிருபை பெருகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதற்கு வேத ஆதாரம் சொல்லுகிறது, கிருபை பெருகணும் அதிகாலையே எழும்பணும். இப்போ ஆமென். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அல்லேலூயா. காலைதோறும் புதிய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலமே ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். காலமும் கிருபை அதிகமா அவன் கர்த்தர் பொழிந்தருளர் தேவன். காலத்தை எழுந்திருந்து ஜெபித்தீங்கன்னா அன்று முழுவதும் தேவ கிருபை நம்ம சூப்பரா நடத்தும். ஆமென். அந்த நாள் நமக்கு சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. அதிகாலமே எழுந்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு அதிகாலைன்னு சொன்னா கொஞ்சம் குளிர் அடிக்கும், ஒரு 2 பெட்ஷீட்டோட போர்த்திட்டு தூங்கலான்னு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம எழுந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கிருபை வேணுமா? உங்க வீட்டுக்கு கிருபை வேணுமா? உங்க பிள்ளைகளுக்கு தேவ கிருபை வேணுமா? நம்முடைய பிரயாணத்துல கர்த்தருடைய கரை இருக்கணுமா? கிருபை வேணுமா? கிருபை பெருகும். நம்ம எழுந்திருக்கணும் தேவ சமூகத்துல. அதிகாலமே ஆண்டவரை தேடணும். உங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சத்தம் கேட்குதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. எங்க சின்ன வயசுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 7 மணி ஆரம்பிச்சுனாலே எல்லா வீட்லயும் பாட்டு சத்தம், கொட்டடிக்கிற சத்தம், ஜால்ற சத்தம், ஆமே ஜெப சத்தம்லாம் கேட்கும். அல்லேலூயா. இன்னைக்கு 7 மணிக்கு மேல சில நேரத்தில் டைம் இல்லாம வீடு சந்திக்கெல்லாம் போவோம். அல்லேலூயா. வீடு சந்திக்க போகும்போது ஜெப சத்தத்துக்கு பதிலாக நிறைய சீரியல் சத்தங்கள் கேட்கும். அல்லேலூயா. நாங்கள் முன்னாடியெல்லாம் தட்டி கூப்பிட்டுட்டு போவோம். இப்போ விசுவாசிகள் வீடு தான் சொல்லி அவன் கொஞ்சம் வெளியே நின்று அவன் டிவி ஓடுதான்னு போய் செக் பண்ணிட்டு கதவை டக்குன்னு திறந்துடுவேன். அல்லேலூயா. மாட்டுனாங்க சிக்கல் தான். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வீட்டில் செபிக்கும்படி வீடு சந்திக்கும்படி நாங்கள் போக இருக்கிறோம்.
இதே மாதிரி ஜன்னல் திறந்து இருக்குது, பைக்கை நிறுத்தி ஜன்னலில் வச்சுருக்கும்போது சர்ச்சில் வர ஒரு விசுவாசி அல்லேலூயா சிலமா பார்த்துட்டு வில்லன் அடிக்கிறான். எப்படி பயங்கர அடி நடக்குது. நான் உடனே சொன்னேன் பாஸ்டர்கிட்ட, அங்கே பாருங்க வில்லன் அடிக்கிறான், கொஞ்சம் கழிச்சு பார்க்குற வில்லன் அடிப்பான் பாருங்க ஒருத்தன்னு சொன்னேன். அல்லேலூயா உண்மையாக சொல்கிறேன். சொல்லிட்டு அப்படி போனோம். இதே மாதிரி மேசில் டீ எல்லாம் வச்சாங்க. ஆமே எல்லாம் குடிச்சிட்டு செபிக்கும்படி எழுந்திருந்தோம். ஆமே இப்போ பாட்டு பாடியாச்சு. பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே ஆவியானவரை உணர்த்த ஆரம்பித்தார். ஒரு பொல்லாத ஆவி இங்கே அட்டாக் பண்ணுறதை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். நான் உடனே கண்ணு திறந்து பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தார்ல வில்லை, அவர் இப்படியே கறங்க ஆரம்பித்தார். எனக்கு புரிஞ்சு போச்சுது. அல்லேலூயா கண்டுடவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி பாடி செபிக்கும் போது விழுந்தார். ஆமே ஆட ஆரம்பிச்சார். ஆமே ஷட்டெல்லாம் கிழிச்சார். ஆமே அப்படியே மேஸ்லேருந்து குப்பி கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்து சரையெல்லாம் கீறி பிளட்டாக பாய ஆரம்பிச்சது. ஆமே பார்க்குறோனாலே ஜாக்கிரதை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா உள்ள வந்து உட்கார்ந்துருவேன், நமக்கு தெரியாது. அல்லேலூயா ஆட ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான். அல்லேலூயா 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 கம்மியாகுது. ஆமே ஒரு வேளை இந்த பழக்கம் இருக்கணும், அன்னைக்கு தூக்கி மாற்றணும். அவர் நம்மை கிருபையில பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிருபை பெருகணும், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், எழுந்திருக்கணும் அதிகாலையில். ஆமே இரண்டாவதாக கிருபை வேணும், மனத்தாழ்மை இருக்கணும். வேத தெளிவா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:34, யாக்கோபு 4:6, பேதுரு 5:5 இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசிக்கும் போது சொல்லப்படுறது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை படணும். அல்லேலூயா தாழ்மை, மனத்தாழ்மை இருந்தா நிச்சயமா நமக்கு கிருபை பெருகும். அல்லேலூயா கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி அவரை பூரணமாய் நம்ம சார்ந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளணும்னா ஆண்டவரை நம்பி இருக்கணும். ஒன்னு சொன்னேன், அதிகாலமே எழுந்து இருக்கணும் கிருபை பெருகணும்னா. இரண்டாவதாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை இருக்கணும் கிருபை பெருகணும்னா. மூன்றாவதாக கர்த்தரை நம்பி இருக்கணும் கிருபை பெருகணும்னா. அல்லேலூயா அவர் கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 36:7 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரமது செட்டை நிலையிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆண்டவருடைய கிருபை ருசித்தவங்களுக்கு கிருபை வாங்காம இருக்கவே முடியாது. ஆமென். அவருடைய கிருபை ஆமென் இருக்கிறதுனாலதான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா அவருடைய மறைவு வேணும்னா கிருபை இருக்கணும். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறங்கில் மறைக்கிறது போல, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை செட்டின் கீழே சுமக்கிறது போல கர்த்தர் நம்மை மறைத்து சுமந்து பாதுகாக்கணும்னா தேவ கிருபை நமக்கு இருக்கணும். நம்ம சில நேரத்துல கேள்விப்படுவோம்ல, நம்ம கூட இருந்தவங்க சாப்பிட்டவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா தான் இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, ஆமே அப்படியே உலக ஓட்டத்தை முடிச்சாங்கன்னு கேள்விப்படும் போது எத்தனையோ பிரச்சனை வந்து நம்ம உயிரோட இருக்கிறோம்னு சொன்னாலே அது தேவனை மேல வைத்து கிருபை. ஹல்லேலூயா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய கிருபை, நாம் சுவாசித்து கொண்டிருக்கிற தேவனுடைய கிருபை, விழுந்து போகாமல் இருக்கிற தேவ கிருபை. ஹல்லேலூயா தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும் போதுதான், மன தாழ்மைப்படும் போதுதான், அவரை கூப்பிடும் போதுதான், அவரை நெருங்கும் போதுதான் கிருபையார் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த கிருபை நம்ம பெற்றுக் கொள்வோமா? தேவன் நம்மை நடத்துவாராக. ஐந்தாவதாக வள்ளுவாதபடி காக்க வல்லவர். யூதா அதனுடைய 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். வள்ளுவாதபடி உங்களை காக்கவும், வள்ளுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த வல்லமையோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா யூதாவின் நிருபத்தை வாசிக்கும் போது அங்கே ஆதி மேன்மை காத்துக்கொள்ள முடியாமல் பெருமையினாலே விழுந்த தூதர்கள் வழிவின போது அவர்கள் பிசாசுகளாய் மாறினார்கள். ஆமென்.
ஆக நரக கடலில் நிச்சயமாக தள்ளப்பட்டார்கள். அதே நேரத்திலே ஆண்டு வார்த்தை சொல்லப்படுகிறது, வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள ஸ்தானத்தில் அவர் நம்மை நிறுத்துவதற்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வழுவாதபடி கிறிஸ்துவண்டை நம்ம நிற்கணும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருபோதும் வழுவாதபடி காத்துக்கொள்ள வல்லவராய் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய கடந்து வரும்போது, தேவனுடைய நிற்கும் போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவர் வழுவாதபடி காக்க நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ளாய் நிலை நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருபோது நம்மளால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை நம்மை நிலைநிறுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது, முடிபரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்துல மேன்மை பாராட்ட முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை வழுவாதபடி மாசற்ற ஒரு பாத்திரமா என்னை நிறுத்துவதற்கு நீர் வல்லவர். அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவர் உங்க சந்நிதியில் நிற்கும்படியாய். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னார், நன்மை கிருபையோ என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கணும்னா என்னை வழுவாதபடி காக்கிற கர்த்தரனோடு கூட இருக்கணும். அதான் சொன்னார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்மை வழுவாதபடி, தேவ பிள்ளையே, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, பெற்றுக்கொண்ட தேவனுடைய தந்த பரிசுத்தத்தை இன்னைக்கு நாம் வழுவி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, ஆதி மேன்மை இளந்தொலை போல மாறக்கூடாது. என்னை ஒரு மாசற்ற பாத்திரமாய் உடைய சந்நிதியை வழுவாதபடி என்னை பரிசுத்த ஒரு பாத்திரமாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்கிற தேவ பிள்ளையை நாம என்னைக்கு நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் நமக்கு முன்னாடி நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய கிரியைகளும் உலகத்தின் காரியங்களும் அறைக்கூவலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறார் என்றார். ஆமென். வழுவாதபடி தேவ சமூகத்தில் அவருடைய சந்நிதியில் நிலை நின்றால் மட்டுமே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்மை ஆண்டவரை விட்டு வழுவி போக பண்ணும்படியாக இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சந்தோஷங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பெருமைகள், உலகத்தினுடைய ஈகோக்கள் நம்மை பற்றி பிடிக்கும். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையை நம்மை விடுவிப்பதற்கோ காப்பாற்றுவதற்கு யாரும் வர முடியாது. மகிமையுள்ள ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துகிற அந்த வழுவாதபடி காக்கிற வல்லமையுள்ள தேவனை எத்தனை பேர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கு பிள்ளைகளாகும்படியாக அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எனக்கு தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வழுவாதபடி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் வழுவி போக கூடாது. எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்களோ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சத்திய பிரமாணத்துக்கு என்று வாக்கு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக அறைக்கூவலாய் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு சொல்லுங்க, ஒரே ஞானஸ்தானம். உண்மைதான், ஒரே ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார், நான் சொன்னேன், பிரதர் நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் சிஸ்டர். ஒரே ஞானஸ்தானம். என்ன ஸ்தானம் எடுத்தீங்க? போனா அது தெளிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெளிச்சது தெரியாதே? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஹல்லேலூயா, ஞானம் வந்த பிறகுதான் என்ன செய்யணும். ஆமாம். இன்னும் ஒரு வாட்டி ஆமே இந்த பைபிளை வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. எங்க இருக்குது மூழ்கணும்னு. அல்லேலூயா. வேதத்தில் அத்தனை தெளிவுகளும் இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நம்மை வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். நான் சொல்லுகிறேன், இங்க அடிக்கிற மணி அல்ல, நமக்கு பரலோக மணி அடிக்கணும். இங்க அடிச்சோம்னா இங்கோட முடிஞ்சு போகும். நம்முடைய பெயர் இங்க எழுதப்படுவதல்ல, இங்க இருக்கிற எழுதப்பட்ட பேரெல்லாம் மறையும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் காணப்படாதவன் எவனோ அப்படின்னு வேதம் சொல்லுது.
அக்னி நரகம், ஆமே, கந்தகம் எரிகிற நரக கடலிலே தள்ளப்பட. ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா வலுவாதபடி காக்கிற அந்த தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. அவர் வல்லவராய் இருக்கிறார். 5 காரியத்தை சொன்னேன். அவர் வல்லவர், சர்வவல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டது போல ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமாகி அதே சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்தார். அவர் எதிலெல்லாம் வல்லவர் என்று சொல்லி நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி வேதத்திலிருந்து 5 காரியங்களை நம்ம தெளிவாக தியானிக்க கேட்டோம். அவர் நிறைவேற்ற வல்லவர், தப்புவிக்க வல்லவர், உதவி செய்ய வல்லவர், கிருபை பெருக வல்லவர், வலுவாதபடி காக்க வல்லவர். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எளிவன் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர், என்னை தப்புவிக்க வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில கிருபை பெருக செய்ய வல்லவர், வலுவாதபடி காக்க வல்லவர், எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஜீசஸ். ஓ, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகள் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் நீர் வல்லவராய், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வல்லவர். சாதாரணப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. He is reverent. பயங்கரமானவர், பராக்கிரம் நிறைந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லவரை தான் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆண்டவரை பெரியவராக உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரீங்க? எத்தனை பேர் வல்லவராகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர், சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர், உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலைக்குள்ளாக தப்புவிக்கப்பட முடியாதபடி உடைந்து போயிருக்கிறீர்களோ, அக்னி சூழ வந்தா என்ன, சிங்க கபி வந்தா என்ன, உன்னை தப்புவிப்பதற்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். உன்னை தப்புவித்து நடப்பதற்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். சோதிக்கப்பட்டவர் பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்ட நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அநேக நேரத்தில் உதவிகள் தேவைப்படும் போது மனுஷ இடத்துல போய் கேட்சுவோம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவரே கேக்குறீங்களா? எனக்கு உங்க உதவி வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்க உதவி வேணும் ராஜா. எல்லாரும் அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அபிஷேகத்தோடு கூட வலுவாதபடி காக்க வல்லவர். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நிறுத்தணும்னா இன்னைக்கு அவருடைய கிருபை நமக்கு வேணும், அபிஷேகம் வேணும். இதை வந்தோம் கைதட்டணும் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய பலனை மறுபடியும் பெற்றுக் கொள்ள போகிறோம். ஆமென். பள்ளத்தாக்கிலே வெட்டாவளியிலே, ஆமென், ஸ்தோத்திரம், சிதறி கிடந்த எலும்பு கூட்டத்தை பார்த்து மனுபுத்திரரே இது உயிரடையுமா என்று கேட்டபோது உமக்கு தெரியும். அது எல்லாம் சேர்ந்து ஆமென் ஒன்றா திரளாய் சேனையாய் மாறின, ஜீவன் உண்டாயின. பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய அபிஷேகம் மறுரூபமாக்கப்படுகிறது. அவருடைய பலனை நிரப்ப போகிறது. ஆண்டவர் சொன்ன நாட்களிலே ஆண்டவருடைய அபிஷேகத்தினுடைய ஆமென் ஆழத்துக்குள்ள இறங்கி நம்ம போய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஊழியக்காரர் மேல ஊழியக்காரர் மேல ஊற்றுவேன் என்று சொன்னார். குமார மேல குமாரத்தின் மேல ஊற்றுவேன் என்று சொன்னார். சொப்பனத்தை தரிசனத்தை காண்பேன் என்று சொன்னார். தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். இந்த இடத்துல அபிஷேகத்தின் பலன் இறங்கி வரட்டும். மாம்சீக பலன் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இன்னைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பலன் அடையட்டுமே. நம்முடைய ஆத்மா இன்னைக்கு பலன் அடையட்டுமே. சோர்ந்து போயிருக்கிற, தூரமாயிருக்கிற, வலிவி போகிற நம்மை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிப்பதற்கு சேர்ப்பதற்கு அவர் நம்முடைய மத்தியில் கட்டி சேர்ந்து வந்திருக்கிறார். அப்படி எல்லாரும் உங்க வலது கரத்தை பரலோகத்து நேராக உயர்த்தி என்ன நிரப்புங்கப்பான்னு கேட்கிறீங்களா? நான் வலுவாதபடி நிக்கிறேன். உங்க கிருபை அபிஷேகம் எனக்கு
எனக்கு வேணும். நீர் என்னோடு கூட இருக்கணும். உங்க வீட்டுல நான் நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உம்மை பிரிக்க வைக்கிற எந்த சக்திகளும் எனக்கு வேண்டாண்டவரே. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து கேட்கிறீங்க. அநேகரை ஆவியான தொட போகிறது நான் பார்க்கிறேன். அநேகரை ஆவியான அபிஷேகம் பண்ண போகிறது நான் பார்க்கிறேன். ரைட் ஹாலிஸ் பிரிட்ஜ் நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பட்டும். கண்ணாக்களை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் ஆழமங்க, தேவனோடு கூட செலவிட்ட நேரங்கள் அங்க, தேவனுக்கு இருந்த வைராக்கியம் அங்க, தேவனுடைய சமூகத்தில் நின்ற அனுபவம் அங்க. மறுபடியும் நான் வலிவி போயிட்டேன்னு சொன்னா உன்னை நிறுத்துவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் மகிமையுள்ள ஸ்தானத்தை மறுபடியும் நிறுத்துவதற்கு வல்லவராய் கடந்து வந்திருக்கிறார். ஓ ரபா ஷகல ரபோ வீரமான ஹந்தஸ் கௌடாரகஸ்ய ஆராதனா ரீபல வைடாரகர ஹத்தூராதன வைடாரவோ. ஆவியானவரே பூரண ஆசீர் பொழிதிடுமே, புரி போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாக தீர்ப்பதாலே தேவனாதி பாய்ந்து செழித்தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாக தீர்ப்பதாலே தேவனாதி பாய்ந்து செழித்தோங்குமே. ஓ வானந்திரந்துமே வல்லாவியே, வந்திரங்கி வாரமே தந்தருளுமே. வானந்திரந்துமே வல்லாவியே, வந்திரங்கி வாரமே தந்தருளுமே. அன்பீரருள் மாறியே வாருமே, அன்பரினேசோ பொங்கி பாடுவே. அன்பீரருள் மாறியே வாருமே, அன்பரினேசோ பொங்கி பாடுவே. ஆத்துமதாகோ தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகோ அக்கினி பிரகாசோ சொல்லாரு சதோஷோ உள்ள மூச்சுமே. ஓ வல்ல அபிஷேகோ அக்கினி பிரகாசோ சொல்லாரு சந்தோஷோ உள்ள மூச்சுமே. வானந்திரந்துமே வல்லாவியே, வந்திரங்கி வாரமே தந்தருளுமே. வானந்திரந்துமே வல்லாவியே, தந்தருளுமே. அன்பீரருள் மாறியே வாருமே, அன்பரினேசோ பொங்கி பாடுவே. உற்சாகமாய் கைகளை தட்டி அபிஷேகத்தோடு எல்லா சத்தங்களும் திறக்கப்படட்டும். அன்பரினேசோ பொங்கி பாடுவே. தேவன் பின் வேளம் புரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே நீச்சலாடோ. நீச்சலாட அபிஷேகம் இந்த கூட்டாரம் இந்த பகல்களை நிரப்பப்பட்டுவதாக தகப்பனை receive the power. பொங்கி பாடுவா சக்தி அடைந்து பக்தியோடிலாங்க சுத்த ஜீவ ஊற்று பொங்கி பொங்கி வா. வானந்திரந்துமே வல்லாவியே, வந்திரங்கி வாரமே தந்தரு. நிரப்புங்கப்பா உன் அபிஷேகம் வானத்திறந்து இந்த பகலை பொழி நிறுவப்படுவதாக. ஒவ்வொரு பாத்திரம் ஆண்டவரை இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. அபிஷேகத்தினால நிரப்பப்படுவார்களாக. அவருடைய வார்த்தை இறங்குவதாக. அபிஷேகம் வாருமே, பொங்கி பாடுவே. மாபாரி சூத்த சகவாதிலே வாசில்லாத தூர சந்நிதியே. ஓ வான்மகிமை தாங்க வாஞ்சையோ பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோ. வான்மகிமை தாங்க அந்த சார வீர போடாரே உடம்பல வைடாரே மகிமையானவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. வானத்திலிருந்து பள்ளி தருளுவீராக. அபிஷேக காற்று
ஒரு அக்கினியின் காற்று, ஒரு பெருமழை, ஒரு அபிஷேக பெருமழை இந்த இரண்டாவது நாளில் தேவ சபையை நிரப்புவீராக. Receive the power, receive the power. உடலாரப சகரப மாறியே மாறுவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே. கூற்றங்குறைகள் மீறுதல்களோ முற்றுமாக நீங்கள் சுட்டரித்திடோ. இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குவே. இயேசுவின் சிலுவை அந்த சார வீர கூடாரம் வெண்மையாக்குவே. வாரம் வீரந்துமே அப்பான நடுவலாட்ட வர வானத்திலிருந்து அபிஷேகம் ஊற்றப்பட்டதாக அது போன கிருபையில பகருவீராக. அவருடைய சொந்தமானவரோடு பேசுவார்களாக, புதிய பாஷையினாலே நிரப்பப்படுவார்களாக. வெளிப்படணும். எத்தனை பேர் கேட்கிறீங்க உன்னை தப்புவிக்க வல்லவர், ரகசியா நிலை நிறுத்த வல்லவர். எல்லா தேவ கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆவியோட கிரியை, ஆவியோட பிரசன்னம் தேவனுடைய நடுவுல இறங்கி இருக்கிறதா? சீனாய் மலையில இறங்கி பரந்தாண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போதெய்வம் சர்வ வல்லமை உள்ள தேவ. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? உடாலா ரகசி அப்படி எல்லாரும் இருக்கிற பலத்தோட சத்தம் உயர்த்தி கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஸ்தோத்திரம் பண்ண கிருபை இறங்குது. ஸ்தோத்திரம் பண்ண மகிமை இறங்குது. ஸ்தோத்திரம் பண்ண கட்டு உடையுது. ஸ்தோத்திரம் பண்ண அஸ்திவாரம் அசையும். ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்கும் போது எதிரி சிதறி ஓடுவான். சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் கட்டப்படுகிறது. தேவனுடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுகிறது. ரிசீவ் உடாலா ரபாலா ரகஸ் ரிபாலா ரதனா உடாலா ரகசி சத்தமாய் அநேகரை கர்த்தர் மறுபடியும் நிரப்புகிறதை பார்க்கிறேன். ரைட் உடாலா ரபாலா ரகஸ் வீரமானாதன பௌட்டாரகனா உடாலா ரகஸ் ஆராதனே அத்தல் சாரா தீர பௌடாரனே உடாலா ரகஸ் எஸ் மகிமை எஸ் நிரப்புங்க. இங்க ஆராதிக்கும் போது வியாதிகள் மறைகிறது. சில பலவீனங்களுடைய சரீரத்தை விட்டு மாறுகிறது. உங்க குடும்பத்தை கட்டி இருக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் வல்லமைகள் வெளியே போகுது. சிறையிருப்பு மாற போகுது. துக்கம் மாற போகுது. கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. இயேசு உங்களை தொடுகிறார். உதவி செய்ய வல்லவர். உங்களுக்கு உதவி செய்யும்படி இன்னைக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் நீங்க உயர்த்தினாதான், ஆண்டவரை துதிச்சாதான், ஆண்டவரை உயர்த்தி ஆரம்பிக்கும் போதுதான் கிரியை நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அவர் வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். உடாலாரபோ ரிபாலாரகசி வீரமான ஹத்தல் பௌடாரபா உடானா ரகரா ரகசி வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை ஜனத்தின் மேல் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறீர். காற்று கடல் நம்முடைய வார்த்தைக்கு வல்லமைக்கு அடங்கினது போல ரைட் இந்த ஜனத்தை கட்டி அலக்களிக்கிற ஊழிய மண்டலங்கள் குரதமாய் எழுப்புகிற கொந்தளிப்புகள் இந்த பகல் வேளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அடங்குவதாக. உடாலாரோ ரிபா ஷகரவோ உடாலா ரபலா ரகசி உடமாராதனாரபோ டாரனா. ஆமென். ஆவியானவரே உமக்கு நன்றி.